இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற தலைப்பு இன்றைய ஜும்மாவுடைய உரையை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ஏராளமான ஜீவராசிகளை படைத்து அத்துணை ஜீவராசிகளை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் மிக உன்னதமிக்க படைப்பாக, உயர்ந்த படைப்பாக, கண்ணியத்திற்குரிய படைப்பாக, மகத்துவமிக்க படைப்பாக இந்த மனித படைப்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் அவனது திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது ஃபி அஹ்ஸனுல் ஹாலிகீன், மனிதனை நாம் அழகாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அழகாக படைத்தது மட்டுமல்லாமல் அந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறி காட்டுகின்ற பொழுது வலக்கது ஹர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இப்படி உலக வாழ்க்கையில் இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை அழகாக படைத்து சிறந்த படைப்பாக ஆக்கி நமக்கு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் இந்த பூமியிலே நமக்கு வழங்கியிருக்கிறான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் இந்த அடியார்களிடம் ஆக நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய சமூக மக்களிடம் நாம் எடுத்து வைப்போமேயானால் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்று நாம் பார்த்தோமேயானால், அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது பெரும்பாலான முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மகிட்ட பெருசா என்னத்தை எதிர்பார்க்க போறான்? அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது கடமையாக்கப்பட்ட தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், கடமையாக்கப்பட்ட நோன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது போன்ற இன்ன சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வேற அல்லாஹ் வேற என்ன எதிர்பார்க்க போறான் என்ற ஒரு பதிலை பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் நம்மிடம் தொழுகைத்தான் எதிர்பார்க்கிறானா, நோன்பைத்தான் எதிர்பார்க்கிறானா, ஜக்காத்தை தான் எதிர்பார்க்கிறானா, அல்லது ஹஜ்ஜை தான் எதிர்பார்க்கிறானா என்ற ஒரு கேள்வி வைப்போமேயானால் அல்லாஹ் நம்மிடம் தொழுகை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் நம்மிடம் நோன்பை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் நம்மிடம் ஹஜ்ஜை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் நம்மிடம் ஜக்காத்தை எதிர்பார்க்கவில்லை. அப்ப அல்லாஹ் வேற என்ன அடியார்களிடம் எதிர்பார்க்கிறான் என்றால் 41வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பிஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திலே அல்லாஹ் அடியார்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் மீது யார் உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களோ, இப்ப அல்லாஹ் மீது உள்ள உறுதி இருந்து நீங்கள் தொழுதால் அல்லாஹ் உங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் மீது உறுதி இருந்து நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் மீது உறுதி இருந்து ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை செய்தால் அல்லாஹ் உங்களுடைய ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்வான். ஆனா அல்லாஹ் மேல உறுதி இல்லாம நாம தொழுதாலும், நாம நோன்பு வச்சாலும், நாம ஜக்காத்து கொடுத்தாலும், நாம ஹஜ் செய்தாலும் அல்லாஹ் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்க மாட்டான். அப்ப அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது அவன் மேல உள்ள உறுதியான நம்பிக்கை. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டாலும், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் மீது நான் உறுதிமிக்கவர்களாக இருக்கிறேன் என்று அடியார்கள் யார் இருக்கிறார்களோ இவர்களைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வேற பெரிய ஒரு விஷயம்லாம் இல்ல. திருமறை குர்ஆனில் நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏராளமான வசனங்கள் நமக்கு உணர்த்தினாலும் அடிப்படையாக சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை. இந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்குமேயானால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு என்ன தெரியுமா? அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குமேயானால் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களிடத்தில் வருவார்களாம். மலக்குமார்கள் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உறுதிமிக்கவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லா தகாபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், வஅபிஷிரு பிஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்ற செய்தியை மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் நமக்கு கூறி காட்டுகின்றார். இப்போ அல்லாஹ் மேல உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கு பாருங்க, இப்ப நமக்கு இருக்குதா என்றால் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கு. உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம். உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த பயானுடைய உரையை கேட்கிறோம். உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாம தொழுகைக்காக காத்திருக்கிறோம்.
உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாம உலக வாழ்க்கையில பல்வேறு அமல்களை செய்யறோம். ஆனா இந்த உறுதியான நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கிறது? இப்ப இதுதான் இங்க பிரதான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்குள்ளே வருகின்ற பொழுது எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, பள்ளியை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை அற்று போய் விடுகிறது. ஒன்றுமில்ல, நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதை ஒரே ஒரு சின்ன சுய பரிசோதனை. ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் அசருடைய தொழுகைக்கு காணாமல் போகிறதே என்ன காரணம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மகரிபுடைய தொழுகைக்கு காணாமல் போகிறதே என்ன காரணம்? இஷாவுடைய தொழுகைக்கு காணாமல் போகிறதே என்ன காரணம்? இங்க உறுதியான நம்பிக்கை இல்ல. ஜும்மாவுக்கு இவ்வளவு கூட்டம், உலகத்துல எத்தனை பள்ளிவாசல் இருக்குதோ, உலகத்துல எத்தனை கோடி மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ, ஜும்மாவுடைய தொழுகையில் நீங்கள் நன்றாக பாருங்கள், பள்ளிவாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிரலாம், பள்ளிவாசல் நிரம்பி வழியும். ஆனா ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் அசருக்கு காணாமல் போகிறது. என்ன காரணம்? இஸ்திகாமத், அந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் காணாமல் போய்விடுகிறது. இந்த உறுதியான நம்பிக்கையை நம்மிடத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து காட்டுகிறது. அல்லாஹ் எப்படி செட்டப்ப வச்சிருக்கான் தெரியுமா? மனிதனை உன்னைய படைச்சு, உன்னை அழகான படைப்பை ஆக்கி, உனக்கு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் சிறப்பையும் உனக்கு கொடுத்து, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் ஆசைப்படுகிறாதோ அது அனைத்தையும் உனக்கு தந்து, உனக்கு வழிகட்டின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்ற வழியையும் உனக்கு வகுத்து தந்து, அந்த உறுதியான நம்பிக்கை நீ இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதைய வழியையும் அல்லாஹ் நமக்கு காண்பித்து தருகிறார். திருமறை குர்ஆன்ல இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த அனுப்பப்பட்ட நபிமார்களில் சில நபிமார்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ஒரு 25 நபிமார்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக ஆக்குகிறான். இந்த 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மனித சமுதாயத்திற்கு படிப்பினை இருக்கிறது, நமக்கு படிப்பினை இருக்கிறது. அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் நம்மிடத்தில் உறுதியான நம்பிக்கை வந்துவிடும். எப்படி அந்த உறுதியான நம்பிக்கை வர வைப்பதற்குண்டான படிப்பினையை எடுத்துக்கொள்வது என்றால், நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுவடுகளை அல்லாஹ் கூறி காட்டுகின்ற பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு அதில் படிப்பினை இருக்கிறது. அதிலே முதலாவது ஒரு நபியாக எடுத்துக்கொள்வோமேயானால், உலகத்தில் நீங்க பாருங்க, சாதாரண நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நாம வாழதோ எல்லாரும் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நண்பர்களாக வாழ்வார்கள். இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு நண்பர்களே இல்லாத யாராவது இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது. எனக்கு நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி உலகத்தில் எல்லாருக்கும் எல்லோரும் நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒருவரை அழைத்து, உங்களுக்கு நண்பர் யாராவது இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுங்க. இன்னங்க சொல்றீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாதா? ஆமா, என்னுடைய ஃப்ரெண்டு அல்லாதான், அல்லாதான் எனக்கு ஃப்ரெண்டு, நான் அவனைத்தான் ஃப்ரெண்டா என்னுடைய நண்பனா தேர்வு செஞ்சிருக்கிறோம்னு ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரர் சொல்லுகிறார் என்றால் நாம அவரை பார்த்து என்ன நினைப்போம் தெரியுமா? அது எப்படிங்க அல்லாஹ்வை ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன? அல்லாஹ்வுடைய தரஜா என்ன? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன? அவனுடைய மகத்துவம் என்ன? உலகத்தை அண்ட சராசரங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய இறைவனை ஒரு மனிதன் நண்பனாக ஆக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. ஆனால் ஒரு மனிதனை அல்லாஹ் நண்பனாக ஆக்க முடியுமா என்றால் முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒரு சாதாரண மனிதரை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்குகிறான். அது யார்? இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இந்த இப்ராஹீமை நாம் உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டோம். எப்படிப்பட்ட விஷயம்னு பாருங்க. இந்த இப்ராஹீமை நாம் உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டோம். இந்த இப்ராஹிமை ஏன் உற்ற தோழனாக ஆக்கணும் தெரியுமா? இவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றினார். அப்படி என்னப்பா சாதனையா மாற்றினார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை சொல்லி மாளாது. தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவருமே தியாகத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி படிக்காத முஸ்லிம் இருக்கவே முடியாது. அப்படி என்ன தியாகம் செய்தார்? அவருடைய ஈமானுடைய தாக்கம் எப்படி இருந்தது? அவரிடத்தில் இருந்த உறுதியான நம்பிக்கை எப்படி இருந்தது என்பது ஒரு சின்ன சான்று மட்டும் நான் சொல்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை, தூதராக தேர்வு செய்யப்படுகிறார். ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார். செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பல்வேறு சிரமத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒத்த ஆளா தன்னந்தனியா ஏகத்துவத்தை சொல்றாங்க. யாருமே ஏத்துக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல ஒட்டுமொத்த ஊரார்களும் சேர்ந்து பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது, நாங்க அங்க போறோம், இப்ராஹிம் நீ வாரியானு கூப்பிடுறாங்க. நான் வரல, நீங்க போங்கட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? எதை கடவுளாக வணங்கி வந்தார்களோ, எதை கடவுள் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களோ,
எதை தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதாக நம்பினார்களோ அந்த கடவுள்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி ஒரு பெரிய சிலையில கொண்டு போய் கழுத்துல என்ன செஞ்சாங்க, கோட அறிய போட்டாங்க. ஒட்டுமொத்த ஊரார்கள் எல்லாம் திரும்பி வந்து பார்க்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. யார் உடைத்திருப்பார், யார் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்று ஆலோசனை செய்கின்ற பொழுது ஓர் இளைஞர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் நம்மிடத்தில் ஒரு புதுமையான மார்க்கத்தை சொன்னார் அல்லவா, அவர் தான் இதை செய்திருப்பாரு. இப்ராஹிம் எங்க இருப்பாரோ அங்க போய் அவரை தூக்குவோம் சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் வருகிறார்கள். இப்ராஹிம் கிட்ட கேட்கிறாங்க, யா இப்ராஹிம், இந்த சிலையெல்லாம் உடைச்சது யாரு? லா அதிரிங்கிறாங்க. நான் இல்ல, நான் உடைக்கல. நபி இப்ராஹிம் உடைச்சாங்க, ஆனா நான் இல்லைங்கிறாங்க. நீ இல்லை என்றால் அப்பொழுது யார் உடைத்தது? யார் உடைத்தது என்று உன்னுடைய பெரிய சிலைட்ட போய் கேளு, அது பதில் சொல்லும். அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், அது எப்படிப்பா கல்லு பதில் சொல்லும்? அதைத்தனப்ப நானும் சொல்றேன், நீங்கள் பேசுவதும் அது உங்களுக்கு பதிலளிக்காததும் எப்படி நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த காரியத்தை செய்தது இப்ராஹிம் தான். அப்ப இப்ராஹிமை பழி வாங்கணும், இப்ராஹிமை கொலை செய்யணும், இப்ராஹிமை நாம் நெருப்பு குண்டகத்தில் தூக்கி வீசி எறிந்து விடுவோம் என்ற முடிவுக்கு செய்து ஒட்டுமொத்த கூட்டத்தார்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நெருப்பை தீயிட்டு அந்த நெருப்பு குண்டகத்தில் தூக்கி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி உள்ள போடணும். இங்க பாருங்க, அல்லாஹ் வைக்கக்கூடிய ட்விஸ்ட் இருக்குல்ல, நம்மளாம் நினைப்போம் சில நேரத்தில், ஆச்சரியம் எப்படிப்பா நடக்கும், அற்புதம் எப்படிப்பா நடக்கும், எப்படி ஆச்சரியமும் அற்புதமும் ஒரே நேரத்தில் நடக்கும், அல்லாஹ் மீது உறுதி இருந்தால் நடக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக ஒட்டுமொத்த கூட்டத்தார்களும் சேர்ந்து நெருப்பு குண்டகத்தில் தூக்கி போட போறாங்க. நெருப்பு ஜுவாலை கீழே கிடக்குது, இப்ராஹிமை பிடிச்சு தூக்கி உள்ள போடணும். இந்த உள்ள போகக்கூடிய நேரத்தில் அந்த செகண்ட் சொல்லுவோம்ல, அந்த செகண்டுக்கு குறைவாக என்ன இருக்குமோ அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டகத்தில் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீலை அனுப்பி கேட்கிறான், யா ஜிப்ரீலே, என்னுடைய இறைத்தூதராக அனுப்பப்பட்ட நபி இப்ராஹிமுக்கு என்னுடைய உதவி தேவையா என்று நீங்கள் கேட்டுவிட்டு வாருங்கள், என்ன உதவி வேண்டும் என்று நீங்கள் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புகிறான். வானவர் ஜிப்ரீலும் வருகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார், யா இப்ராஹிம், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான், கேளுங்கள், உதவி செய்வதற்கு நாங்கள் தயார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை படைத்த இறைவனுக்கு எனக்கு என்ன உதவி வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை பார்க்கின்றான், உறுதியான நம்பிக்கையை பார்க்கின்றான். அந்த நெருப்பை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நாருன் பாரிதுன், சூடான நெருப்பே குளிர்ச்சியாக மாறியது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டகத்தில் தூக்கி வீசி எறியப்பட்டார்கள். ஆனால் நெருப்பு பொசுக்கவில்லை, சூடான நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது. எப்படி அற்புதம், ஆச்சரியம்! இங்க உறுதியான நம்பிக்கை இருந்தா எல்லாம் அற்புதமா இருக்கும், எல்லாம் ஆச்சரியமா மாறும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள். இதோடு முடியலங்க. ஜக்கரியா நபி கேள்விப்பட்டிருக்கோம்ல, எவ்வளவு பெரிய நபி! அல்லாஹ் அந்த நபிமார்களை தூதராக தேர்வு செஞ்சு எந்த நபியையும் அல்லாஹ் நிம்மதியா உட்கார்ந்து வாழ வைக்கல. எல்லா நபிமார்களுக்கும் சோதனை. அதுல ஒரு நபி ஜக்கரியா நபிக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஆனா ஜக்கரியா நபி லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் மீது நம்பிக்கை இழக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரமாட்டியா, எனக்கு குழந்தையை தரமாட்டியா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் வஹி செய்தி அனுப்புகிறான், ஏ ஜக்கரியாவே, உங்களுக்கு நாம் குழந்தையை தரப்போகிறோம். ஜக்கரியா நபிக்கு ஆச்சரியம், எனக்கா குழந்தையா? யா அல்லாஹ், முடிகள் எல்லாம் நடத்தி விட்டன, நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன, நான் வயசான கிழவன் ஆயிட்டேன், எனக்கு எப்படி என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கூறுகிறான், கொடுப்பவன் நான், கும் என்றால் ஆகிவிடும், கொடுப்பவன் நான், நீ என்ன தடுக்கிறேன் என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கின்றான். அந்த குழந்தை யார் தெரியுமாங்க? யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையையும் அல்லாஹ் தன்னுடைய நபியாக ஆக்கி கொடுக்கிறான். அத்தாவு நபி, பிள்ளை நபி, லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்தாலும் சொல்லுவோம்ல, இதுதான் ஜக்கரியா நபி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த எதிரிகளும் நபி மூசாவை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டே செல்கிறார்கள். மூசா நபி ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க.
அந்த ஒட்டுமொத்த மக்கள் எதிரிகள் நபி மூசாவை கொலை செய்தால்தான் நமக்கு தீர்வு என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மூசா நபிக்கு வச்ச ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, பெரிய ஆச்சரியங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு நகரத்தில் இருக்கிறாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் ராத்திரி கட்டளை இடுறான், மூசாவே நீங்களும் உங்களுடைய கூட்டத்தார்களும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. அந்த இடத்தை விட்டு நகரத்தை விட்டு நீங்க ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடன் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்காக அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் சென்று விடுகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல மூசாவை காணும், மூசா நபியை காணும். அப்போ அல்லாஹ் தப்பிக்க வச்சுட்டான்னு அர்த்தம். ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க வச்சுட்டான். மூசா நபியை துரத்தி கொண்டு வர்ற ஃபிரௌன் பார்க்குறாங்க, கூட்டத்தில் இல்லை, அந்த இடத்துல இல்லை. அப்போ அல்லாஹ் தப்பிக்க வச்சுட்டான்னு நம்முடைய பார்வையில் தெரியும். ஆனால் மறுநாள் என்ன நடக்கு தெரியுமா? இரவோடு இரவாக எந்த மூசா நபி கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தப்பிக்க வைத்தானோ அதே மூசா நபி கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். அந்த காலத்தில் இந்த பயணத்தை மேற்கொள்வாங்க இரவு நேரத்தில். அப்போ லைட்டு கிட்டலாம் கிடையாது. அப்போ எப்படி இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்றால், இந்த கடலுடைய அலை இருக்கு பாருங்க, அந்த அலை ஓரம், அந்த கரை ஓரத்தில் அலை அடிக்கும்ல, இந்த அலை வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகும்ல, இந்த அலையை கணக்கிட்டே பயணத்தை மேற்கொள்வார்கள். இதுதான் அளவு. அப்ப இரவு நேரத்தில் மூசா நபி தோழர்களும் ஒரு வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஃபிரௌனுடைய தோழர்களும் அந்த கூட்டத்தார்களும் மூசா நபியை கொலை செய்வதற்காக படையெடுத்து வருகிறார்கள். இங்கே அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க, தப்பிக்க வச்சுட்டு இந்த கூட்டத்தை இப்படி வர வச்சான், இந்த கூட்டத்தை இப்படி வர வச்சான். எதிரும் புதிருமாக இரண்டு கூட்டமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு தெரியாது மூசா நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்பார் என்று. இந்த கூட்டத்திற்கு தெரியாது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள் என்று தெரியாது. அதிகாலை நேரம், சுபுகுடைய நேரம், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதித்துக் கொண்டே இருக்கிறது. உதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் யாரிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று மூசா நபி தோழர்களையும் அல்லாஹ் தப்பிக்க வைத்தானோ அதே ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் அவர்களை நிப்பாட்டுகிறார். இங்க நிப்பாட்டின உடனே ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் வசமா நம்மகிட்ட சிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஃபுல்லா என்ன செஞ்சிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க மூசா நபிய கூட்டத்தார்களை. மூசா நபியோடு இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபித்தோழர்கள், அந்த மூசா நபி கூட இருந்த விரவிட்டு எண்ணக்கூடிய நபித்தோழர்கள் ஒரு ஆளு சொல்றாரு, யா மூசாவே, இதோ இன்னும் கண் இமைக்கும் நேரத்தில் நம்மை கொலை செய்து விடுவார்கள், நம்மளை கொன்று குவித்து விடுவார்கள், நாம் இவர்களிடமிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இன்னல்லதீன கானு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் மீது உறுதிமிக்கவராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இன்றைய காப்பாற்றக்கூடியவன் நீ மட்டும்தான், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு நாயன் யாருமே இல்லை. நாங்கள் இந்த பூமியிலே மடித்து விட்டோமேயானால் இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாது, எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மூசாவே, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கைத்தடியை வைத்து கடலில் அடியுங்கள். கடலில் அடிக்கிறார்கள், இரண்டாக பிளக்கப்படுகிறது. மூசா நபி தோழர்களும் கடலிலே தப்பிக்கிறார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது எப்படி நடந்தது? அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் மீது உறுதியாக இருக்குமேயானால் நமக்கும் இது போன்ற அற்புதமும் ஆச்சரியமும் நடக்கும். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாற்று சுவடுகள் நீங்க புரட்டி பாருங்கள். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனித சமுதாயத்திற்கு படிப்பினை இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜும்மாவுடைய உரையில பேசினா பெரும்பாலான முஸ்லிம்கள் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நபிமார்கள் இருப்பாங்க, நம்ம எப்படி இருக்க முடியும், நம்ம எப்படி வாழ முடியும்? இன்றைய காலத்தில் அது சாத்தியப்படுமா? யார் ஒருவர் இப்படி சொல்லுகிறாரோ அவர் இவருடைய ஈமான் மிகவும் பலகீனமான ஈமானாக இருக்கும். அல்லாஹ் மீது உறுதிமிக்க ஈமானாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் தான் வாழ வேண்டும். இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நாம் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நமக்கு நாசம்தான் உண்டாகும். இன்னும் சிலர்கள் நினைக்கிறார்கள், என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏதோ 5 நேரம் தொழுதுட்டா, ஏதோ நோன்பு வச்சுட்டா, ஏதோ ஜக்காத்து கொடுத்துட்டான், ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமையை செஞ்சிட்டான், அப்படியே அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசல் கதவை அப்படியே திறந்து விட்டு எப்பா உனக்கு சொர்க்கம் காத்திருக்கு, நீ உள்ள போயிருப்பான்னு சொல்லிடுவான்னு நம்ம பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிறதுனால தானங்க ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் அசருக்கு வராம போகுது. பெரும்பாலான முஸ்லிம்களுடைய மனநல அப்படித்தானே இருக்குது. யாரையாவது ஒரு ஆளை பார்த்து நீங்களா ஒரு முஸ்லீம் அப்பான்னு கேட்ட உடனே எவ்வளவு கோபம் வருகிறது நமக்கு. ஆனா உண்மையிலே நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமான ஈமானாக இருக்கிறது என்று நாம் சுய பரிசோதனை செய்திருப்போமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உலக வாழ்க்கையில்
நபிமார்களுடைய வரலாற்று சுவடுகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது மனித சமுதாயத்திற்கு படிப்பனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறியிருந்தாலும் இதையெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, நபிமார்கள் இப்படி இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய தியாகம் கொஞ்சம் நெஞ்ச தியாகமா? எவ்வளவு தியாகம், எவ்வளவு வரலாற்று சுவடுகளை காதால கேட்கிறோம். அவ்வளவு சொத்து சுகம், இன்னும் உலக வாழ்க்கையில தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தார்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. நாம உயிரை குடுங்கன்னு கேட்கல, சொத்தை இளங்கன்னு கேட்கல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை உறுதியான ஈமானோடு செய்யுங்கன்னு சொல்றோம். ஏன்? உங்களுடைய கபர் வாழ்க்கை, உங்களுடைய மறுமை வாழ்க்கை, உங்களுடைய சுவனம், நாளைக்கு சுவனத்துல நீங்க சுகமோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாம நம்முடைய உள்ளத்தை பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை செய்யாமல் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய சுவனத்திற்குள்ளே நுழைய முடியாது. உறுதியான ஈமான் இல்லாமல் நீங்கள் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்கக்கூடிய என்ன தெரியுமா? ஏதோ ஜும்மாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்றோம், வெள்ளிக்கிழமை தானே, அந்த அன்னைக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுவோம், அரை மணி நேரம் பயான் பண்ணுவாங்க, 2 ரக்காயத்து தொழுவாங்க, தொழுது முடிச்சா ஏதோ நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஜும்மாவுடைய நாள் என்பது சர்வ சாதாரணமான நாள் அல்ல, சடங்கு சம்பிரதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட நாள் அல்ல. அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மலக்குமார்களை பற்றி, நபிமார்களை பற்றி, இந்த சத்திய கொள்கையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஜும்மாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுங்கள், மறுமையை பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த ஜும்மா சடங்குக்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இன்னும் பெரும்பாலான மக்களுடைய மனநலம் என்ன தெரியுமா? இந்த ஜும்மாவை பொறுத்தவரை ஏதோ நம்ம 2 ரக்காயத்து தொழுதுட்டு வந்துட்ட கடமை முடியுதுன்னு நினைக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நன்மையினுடைய மகத்துவம், ஜும்மாவுடைய நன்மையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்தோமையானால் அலட்சியமே படுத்த மாட்டோம். பெரும்பாலான சகோதரர்கள் ஜும்மாவுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க. சில சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? சில பேர் தொழாம உட்காந்துட்டீங்க. தொழாம உட்கார்றதுனால என்ன நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த 2 ரக்காயத்து தொழாம தயவு செய்து உட்காராதீங்க. ஜும்மாவுடைய நாளில் 2 ரக்காயத்து தொழாம உட்காராதீங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய நன்மைகள், நிறைய நன்மைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி அப்படியே உள்ள வர்றார். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி நிறைய இருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி நெருக்கமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஜும்மா பயானு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சஹாபி பார்க்குறாங்க, பள்ளிவாசக்குள்ள பள்ளிவாசம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவருக்கு தொழக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் அப்படி வாழ்த்து எடுக்கலை ரசூலுல்லாஹ். அவர் என்ன பண்ணுறாரு? உள்ளே வந்து பார்க்குறாரு, ஒரு ஓரமாக இடம் கிடக்கு. ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்கிறாங்கல்ல, நம்ம அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வோங்கிற அடிப்படையில் நேராக உள்ளே வர்றாரு. அந்த 2 ரக்காயத்து தொழுகிறக்குரிய அந்த இடம் கிடக்கு, ஒரு ஆள் உட்கார்ந்த மாதிரி இடம் கிடக்கு முன்சப்பில், அதில் உட்காந்துட்டார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜும்மாவுடைய பயானை நிப்பாட்டிட்டாங்க. உரை நிகழ்த்தி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஜும்மா பயானை நிப்பாட்டி அப்படியே அந்த சஹாபியை பார்த்தாங்க. தொழுதிங்களான்னு கேட்காங்க. லா அதிரி யா ரசூலுல்லாஹ், நான் தொழாம தான் உட்காந்தேன். கும்பசல் ரக்காய் தனி எந்திங்க, எந்திரிச்சு 2 ரக்காய் தொழுங்க. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்திரிச்சு 2 ரக்காயத்தை நீங்க தொழுங்கங்கறாங்க. உடனடியாக அந்த சஹாபி எழுகிறார், 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அமர்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தான் பேசிக்கொண்டிருந்த உரையை நிறுத்திவிட்டு அந்த சஹாபியை பார்த்து, ஏன்பா தொழுதியா? தொழலை யார சொல்லா? 2 ரக்காயத்து தொழாம உட்காராத, எந்திரிச்சு தொழுன்னு சொல்றாங்கன்னா அந்த 2 ரக்காயத்தினுடைய வேல்யூ எவ்வளவு? இந்த உறுதியான ஈமான் நமக்கு இருக்குமே ஆனால் அந்த 2 ரக்காயத்து தொழுதுனா நாம உட்காருவோம். ஆனா பெரும்பாலான சகோதரர்கள் தொழாம உட்காருவோமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உலக வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானாக இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், உறுதிமிக்க ஈமானாக நீங்கள் ஆக்குங்கள், உங்களுடைய உள்ளத்தை சரிப்படுத்துங்கள், உங்களுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் மீது உறுதிமிக்க ஈமானாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சுவனம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நீங்கள் உறுதியற்ற ஈமானாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சுவனம் நிச்சயம் கிடைக்காது. அப்ப அல்லாஹ் அடியார்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உறுதியான ஈமான். அந்த உறுதியான ஈமான் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டுங்கள், நபிமார்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முன்மாதிரி. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சரித்திரத்தை புரட்டி பார்த்து நம்முடைய ஈமானை
உறுதிமிக்க ஈமானாக, பக்குவப்படுத்தக்கூடிய ஈமானாக, நல்ல ஒரு ஈமானாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை ஆக்கி அருள்பாலிப்பானாக என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.